ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கத்தில் தான். ஸோ மேடவாக்கத்தில் ஒரு அழகான 2 BHKல ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே இந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா இதுதான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க அந்த 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்கள். நம்ம பார்க்க போகிற வீடோட எலிவேஷன் இதுதான். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 4 years ஓல்டு அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு நல்ல வைடான கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற யூனிட்டுக்கு கார் பார்க்கிங்குமே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட யூனிட்டோட கார் பார்க்கிங். அண்ட் நம்ம பார்க்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸ்டேர் கேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் ஏஜ் பீப்பிள் இருக்காங்க, ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க யாருனா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவே கொண்டு வரேன். ஸோ இப்போ நம்ம மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 யூனிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதில் நம்மளுக்கு இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் தான் நம்மளுக்கு இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த யூனிட்டுக்கு நம்ம வந்து சேஃப்டி கிரில்லோட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு வுட்டன் டோரில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரிலாம் வைக்கும் போதும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே ஹால் பார்த்துருங்க. நல்லா பெருசாகவே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா வென்டிலேஷனோட நல்லா பளிச்சுன்னு இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரீபெயிண்ட் பண்ணி அழகாக ஒரு புது வீடு மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு டிவி யூனிட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இந்த கார்னரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 3 phase EB கனெக்ஷனுமே இந்த ஹாலில், அதாவது இந்த வீட்டுக்கு நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 phase EB கனெக்ஷனுமே இருக்குது. ஸோ ஹால் நல்லா நம்மளுக்கு பெருசாகவே இருக்குது. நீங்கள் சோஃபா வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு டைனிங் ஸ்பேஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா ஸ்பேஸுமே நம்மளுக்கு ஹாலில் நல்லா தாராளமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹால்லே நம்மளுக்கு ஒரு பால்கனியுமே இருக்குது. ஸோ அந்த பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வென்டிலேஷனாக பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் லைட்டுமே சூப்பராக இருக்கு. நீங்கள் பகலில் லைட் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம பால்கனியில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ பால்கனியுமே நல்லா லென்த்தாகவே நம்மளுக்கு இருக்குது. இதில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியான நெய்பர்ஸுமே நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தான். கிச்சனுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் பாத்ரூமே இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் தான். ஸோ கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்கு. நம்மளுக்கு கிச்சன் ஸ்டேஜ் கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ இருக்கு. ஒரு மாடுலர் கிச்சனாவே நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனில் நம்மளுக்கு ஒரு சிங்க்குமே இருக்குது. ஸோ எல்லா வீட்லையும் கிச்சனில் சிங்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே கிச்சனில் சிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அழகான ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1020 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து நம்மளுக்கு உட்டனில் கொடுத்துருக்காங்க டோர் வந்துட்டு. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்தோடனே ஒரு காம்பேக்டான பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூம் நம்மளுக்கு வந்து பெரிய சைஸ் பெட்டே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நல்லா நிறையவே இருக்குது. ஸோ இதுலையுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உட்டனில் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பீரோ வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக பர்சனலாக கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த கார்னரில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பிளேஸ் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் தான். ஸோ நிறைய பேர் மேடவாக்கத்தில் வந்து ஒரு 2 BHK ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்ல நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூமே இருக்கு. ஸோ இந்த பெட்ரூமும் சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. இதுலுமே நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் நீங்கள் பர்சனலாக பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நல்ல ஒரு பெரிய விண்டோவுமே இருக்குது. ஸோ வென்டிலேஷன் வந்து இருக்காது, இல்லை வந்து இந்த வீடு நல்லா பிரைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நம்மளுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள் புதுசாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு புது வீடில் வந்து எல்லா ஃபிட்டிங்ஸும் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அழகாக எல்லாமே புதுசாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் எல்லாமே இந்த பாத்ரூமில் இருக்குது.
இருக்கு. ஸோ பாத்ரூம் ஓவராலாக பெருசாகவே இருக்கு. நம்ம இப்போ வந்து 2 பெட்ரூம்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதோட பிரைஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வீட்டை சுற்றி பார்த்தாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்கும். ஒரு புது அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி தான் இருக்கு. நம்ம மேடவாக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6,000 per square feet 7,000 per square feet சொல்லுவாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அடிஷனல் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 years old அபார்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட். இதுக்கு பிரைஸ் கோட் பண்ணிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 56 lakhs கோட் பண்ணிருக்காங்க. இதுல அடிஷனல் சார்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பட்ஜெட்ல வந்திருக்கு நம்மளுக்கு சேல்ஸ்க்கு. ஸோ நிறைய பேர் 2 BHKல மேடவாக்கம்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அபார்ட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன லொகேஷன்ல என்ன ப்ராப்பர்ட்டி என்ன பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக நெக்ஸ்ட் நான் கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.